பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் மக்களை நாளை விஜய் சந்திக்க உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பிரபாகரன் வழங்கிட கேட்கலாம். பிரபாகரன் வணக்கம். தற்போது ஆனந்த் அவர்கள் கூட வேறு யாரெல்லாம் கட்சி நிர்வாகிகள் இருக்கிறார்கள், எந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன, உங்களுடைய தகவல்? விக்னேஷன், பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து இந்த பகுதி மக்கள் கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில அந்த போராட்டக்காரர்களையும் அந்த போராட்ட குழுக்களில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களையும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் நாளை தினம் சந்திக்க இருக்கிறாரு. இந்த நிலையில இந்த சந்திப்பானது எந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில வருமே தொடர்ந்து இழிபறையா தான் இருந்து வந்துட்டு. இந்த நிலையில இந்த ஏகனாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் தான் விஜய் போராட்டக்காரர்களையும் அந்த மக்களையும் சந்தித்து பேச இருக்கிறதா உறுதிப்பட தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவல்துறையிலையும் சந்தித்து இந்த இடத்துலதான் நடக்கணும், பொதுமக்களும் இங்கதான் சந்தித்து பேசணும்னு விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி தீர்க்கமா சொல்லியிருக்காங்க. நீங்க வீடியோகிராஃபில எக்ஸ்பர்ட் ஆகணுமா? உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டதுதான் வீடியோகிராஃபி மாஸ்டர் கிளாஸ் கோர்ஸ். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க. தற்போது சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏகனாபுரம் பகுதி மக்கள்கிட்ட சந்திச்சு தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் தற்போது இந்த ஏகனாபுரம் அம்பேத்கர் திடல்ல தற்போது பொதுச் செயலாளர் ஆய்வு செய்து இருக்காரு. எந்த இடத்துல நின்று பேச போறாரு, எத்தனை மணிக்கு வர போறாரு, எந்த வழியா வர போறாரு அப்படிங்கறதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல செய்தியாளர்கள் சந்திக்கும் போது சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த விஜய் அவர்கள் வருகையின் போது இந்த பகுதியில், அதாவது சொங்கவாச்சத்திரத்துல இருந்து அரக்கோணம் வழியா போகக்கூடிய இந்த சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 5000 இருந்து 10,000 மக்கள் இங்க கூடுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடிய சூழல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்துறதுக்கு காவல்துறையினர் மும்முரமா ஈடுபட்டிருக்கிறதா தற்போதைய கால நிலவரமா பாக்குறோம். தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன்.